Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான தேதி வந்து பார்ப்போம். 28 நவம்பர் 2024 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2024. ஓகேங்களா? இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 24 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜனவரி 2025 அதன் கணக்குப்படி. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அவங்க என்ன ட்ரேட் கேட்குறாங்களோ அந்த ட்ரேடில் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 50% வந்து மார்க் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் முடித்தாலும் இல்லை ஸ்டேட் லெவலில் முடித்தாலும் ஓகே தான், எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவோம், அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். சரிங்களா? 50%, அதாவது நீங்கள் அகாடமிக்கில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அங்கே போனீங்கன்னா நீங்கள் லிங்க் இருக்கும், rrcser.co.in. இந்த வெப்சைட்டில் போனால் அதுக்கு லிங்க் இருக்கும். இல்லை லிங்க்கே பார்த்தீங்கன்னா அங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? iroams.com சொல்லிட்டு இங்கே லிங்க்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்புறம் சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் ரைட் ஹேண்ட் கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் கொரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து வேறு வேறு ஒர்க் ஷாப்புக்கு, சரிங்களா, வேறு வேறு லொக்கேஷன் வேறு வேறு ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேரியஸ் ட்ரேடு. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒர்க் ஷாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க அன்னச்சர் 1ல். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க் ஷாப் 1லேருந்து எத்தனை ஒர்க் ஷாப் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு 1000க்கு மேலே 1100க்கு மேலே வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் ஷாப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன ட்ரேடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, உங்களுக்கான கம்யூனிட்டி வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த வேகன்சி டீல்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உங்களுக்கான டிசேபிலிட்டி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டேபிளில். அந்த டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே இவங்க அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பான இந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் இந்த க்ரைட்டீரியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேக்கன்சியை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ட்ரேடு வந்து வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.